பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். அந்த பராசக்தியில இயக்குனரோ எடுத்தவரோ நடித்தவரோ யாராவது ஒருவராவது தமிழர் என்று சொல்லுங்க வாவா. அது தேர்தல் நேரத்துல ஒரு பராசக்தி, தேர்தல் நேரத்துல ஒரு ஜனநாயகம். என்ன இல்லாட்டி தமிழ்நாட்டுல ஜனநாயகமே இல்ல பாருங்க. அந்த இயக்குனர் சுதா எடுத்திருக்கிறாங்கல்ல, அவங்க எங்க இருந்து எடுத்தாங்க? எல்லாம் ஆந்திராவில் இருந்தது அப்படியே மொழியாக்கம் பண்ணி போட்டு நீங்க இந்தி மொழியை திணிக்கிறீங்க. அந்த பிரச்சனையை எதுக்கு அதுல கொண்டு வரீங்க? நான் இப்ப கேட்பது கடமை அதுதான். நான் இப்ப கேட்பது இப்ப அப்படியே பழைய பராசக்தி மாதிரியே இது இருக்குன்னு சொன்னீங்கல்ல. பழைய பராசக்தியில ஹிந்தி தமிழ் வெறுப்பு இருந்துச்சா? தமிழ்நாட்டிற்கு திமுகவினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின். அப்ப செல்வ பிறந்தகை மானமுள்ள காங்கிரஸ் கூட்டணிக்காக மண்டியிடுமா அப்படிங்கிற குரல் மானம் இருக்கா, மரியாதை இருக்கா? எளிமை இருக்குல்ல. மானமுள்ள காங்கிரஸ் கூட்டணிக்காக மண்டியிடுமா? பராசக்தி எதிர்த்தால் செல்வ பிறந்தகையுடைய பதவி பறி போய் விடுமா? அந்த பயமா செல்வ பிறந்தகை இருக்கலாம். பராசக்தி படத்து மூலமா காங்கிரஸ் திமுக இழிவுபடுத்திருச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலா இருக்கு. இது உண்மையா இல்ல ஒரு என்னை பொறுத்தளவுல ஒட்டுமொத்த தமிழர்களே இழிவுபடுத்திருக்குன்னு தான் நான் பாக்குறேன். கீழடி ஆய்வை பத்தி படம் எடுத்திருக்கலாமே. இது தெலுங்கு டப்பிங் ஆச்சு. படத்துக்கு மட்டும் தெலுங்கு டப்பிங் இல்ல, அரசியலே தெலுங்கு டப்பிங் தான். பராசக்தி திடீர்னு திராவிட மாடலுக்கு பராசக்தி எப்படி வந்துச்சு? எனக்கு அதுவே ஒரு பெரிய புதிராவே வச்சிருக்கிறாங்க. ஆனா திடீர்னு இப்ப பராசக்தி அப்படின்னா, பராசக்தி இப்ப வருதுன்னா திருப்பரங்குன்றத்துல அந்த தீபத்தையும் ஏற்றிருக்கலாமே. என்ன கேக்குறேன்னா, தீபத்துள்ள தீபம் ஏத்த கூடாதுன்னு சொன்னவங்களுக்கு பராசக்தி மட்டும் பணம் சம்பாதிக்குதுன்னா மட்டும் வந்துட்டீங்களே, ஏப்பா இது? அதை சொல்ல வரேன். ஆகவே இது தேர்தலுக்காக இந்த பராசக்தி ஒரு இது பண்ணி கொண்டு வரப்பட்டது. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராசக்தியை கொண்டாடக்கூடிய திமுக ஒரு பக்கம், ஆனா அந்த பராசக்தி படத்துக்கு தடை கேட்கும் காங்கிரஸ் இன்னொரு பக்கம். என்ன நடந்துகிட்டு இருக்கு? பராசக்தி திடீர்னு திராவிட மாடலுக்கு பராசக்தி எப்படி வந்துச்சு? எனக்கு அதுவே ஒரு பெரிய புதிராவே வச்சிருக்கிறாங்க. இப்ப எதுக்கு திடீர்னு பராசக்தி தேவைப்பட்டுச்சு? தேர்தலுக்கும் இப்போ திடீர்னு இவங்க இப்ப திருப்பரங்குன்ற மலை அது தீபத்தூணா அல்லது வேற தூணா அல்லது கல் தூணா அல்லது வெள்ளக்காரங்கள் வச்ச நிலைச்ச தூணா, அதெல்லாம் ஒரு புறம் நடந்துட்டு இருக்கு. ஆனா திடீர்னு இப்ப பராசக்தி அப்படின்னா, பராசக்தி இப்ப வருதுன்னா திருப்பரங்குன்றத்துல அந்த தீபத்தையும் ஏற்றிருக்கலாமே. சக்தி தான் தீபம், தீபம் தான் சக்தி. அதான் ஏற்றி விட்டார்களே. எப்படி? யார் ஏத்துனா? கோயில் குருக்கள், அர்ச்சகர்கள். முதல்ல நீதியரசர் உத்தரவு யாருக்கு போட்டாரு? அங்க இருக்கக்கூடிய செயல் அலுவலர் ஈஓ, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஏத்துங்கப்பான்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? செஞ்சிருந்தா முடிஞ்சு போயிருக்கும். ஒரு வருஷமும் ஏற்றப்பட்டதோ அதே தூணில் இந்த வருடமும் ஏற்றப்பட்டது. அதைத்தான் சொல்ல வரேன். இப்ப அந்த இஷ்யூ எடுத்தோம்னா அதுக்குள்ளே உள்ள போயிடணும். பொங்கல் எல்லாம் நல்லபடியா சிறப்பா கொண்டாடட்டும். நான் என்ன கேக்குறேன்னா, தீபத்துள்ள தீபம் ஏத்த கூடாதுன்னு சொன்னவங்களுக்கு பராசக்தி மட்டும் பணம் சம்பாதிக்குதுன்னா மட்டும் வந்துட்டீங்களே, ஏப்பா இது? அதை சொல்ல வரேன். அந்த பராசக்தியில யாராவது, எனக்கு தெரியல, தெரிஞ்சதுனால நான் கேட்டுக்கிறேன், அருள்வளவன் சாரு அந்த பராசக்தியில இயக்குனரோ எடுத்தவரோ நடித்தவரோ யாராவது ஒருவராவது தமிழர் என்று சொல்லுங்க வாவா. இல்லையா? ஒருவராவது சொல்லுங்கன்னு நான் கேக்குறேன். சிவகார்த்திகேயன் கரெக்ட். அதர்வா யாரு? இவர்களுக்கு எல்லாம் அது பூரா தெலுங்கு டப்பிங் சார். சிவகார்த்திகேயனுமா? தெலுங்கு டப்பிங், அது ஸ்கிரிப்ட். அதைத்தான் சொல்ல வரேன். இப்ப இதுல என்ன பழைய பராசக்தி மாதிரி கொண்டு வந்துட்டீங்க? அன்னைக்கு இருந்த வசனங்கள் இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இந்த தேர்தல்ல கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? அந்த இயக்குனர் சுதா எடுத்திருக்கிறாங்கல்ல, அவங்க எங்க இருந்து எடுத்தாங்க? எல்லாம் ஆந்திராவில் இருந்தது அப்படியே மொழியாக்கம் பண்ணி போட்டு
தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் நடந்த ஸ்டோரி எல்லாம் கொண்டு வந்து அண்ணாவெல்லாம் முன்னெடுத்து அந்த அண்ணாவுடைய அந்த வார்த்தைகள் அந்த டயலாக் எல்லாம் முன் வச்சு தானே பண்ணியிருக்காங்க. நல்லா இல்லையா? நல்ல, அதாவது அண்ணாவினுடைய கொள்கைகள் எல்லாம் முன்னெடுத்து வரதா இருந்திருந்தால் அரசு பள்ளிக்கூடங்கள் 213 பள்ளிக்கூடங்களை ஏன் மூடி இருக்கீங்க? இது நமது சென்னைன்னு ஏன் போடுறீங்க? அப்போ இது அண்ணாவினுடைய இதுவா? அப்போ உங்களுடைய நிலைப்பாடு அண்ணா கட்சியை கைப்பற்றுனீங்க, ஆனால் அண்ணாவினுடைய கொள்கையை நீங்க என்ன கைப்பற்றலையே, கைப்பிடிக்கலையே. ஆகவே இது தேர்தலுக்காக இந்த பராசக்தி ஒரு இது பண்ணி கொண்டு வரப்பட்டது. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பராசக்தியை திமுக கொண்டாடுது, காங்கிரஸ் ஏன் எதிர்க்கணும்? நான் கேட்கிறேன், அதுக்குள்ள எதுக்கு நீங்க இந்தி மொழியை திணிக்கிறீங்க? அந்த பிரச்சனையை எதுக்கு அதுல கொண்டு வர்றீங்க? நான் இப்ப கடமை அதுதான். நான் இப்ப கேட்பது, இப்ப அப்படியே பழைய பராசக்தி மாதிரியே இது இருக்குன்னு சொன்னீங்கல்ல, பழைய பராசக்தியில ஹிந்தி தமிழ் வெறுப்பு இருந்துச்சா? பழைய பராசக்தியில இருந்துச்சா? இல்ல. அது அன்றைக்கு இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் திரும்ப ஒரு கப்பல் மூலம் இந்தியாவிற்கு வரவழைக்கப்பட்டது. அதுதானே அன்றைக்கு அரசு யாரு? காங்கிரஸ் அரசு அதானே ஏற்பாடு பண்ணுச்சு. ஆனா இன்னைக்கு அந்த இந்தி தமிழை மட்டும் இந்த புதிய பராசக்தியில கொண்டு வர்றீங்களே, ஏன்? அதுக்கு ஏன் காங்கிரஸ் கொண்டு வர்றீங்க? கூட்டணி விட்டு வெளியேற்றணும்னு ஆசையா? கூட்டணி விட்டு வெளில போகணும்னு நினைக்கிறாங்களா? அது நினைக்கிறாங்களா இல்லையா? இல்ல, படத்தை எடுத்தது காங்கிரஸா திமுகவா? திமுக. முடிஞ்சு போச்சு அப்படின்னு ரொம்ப பேசாதீங்க. ஏன்? அவங்கள நாங்க அவ்வளவுதான், உங்களை நாங்க அடக்கி வச்சிருக்கிறோம். என்னெல்லாம் அடக்க முடியாது. அதாவது காங்கிரஸ். ஓ அப்படி. உங்களை நாங்க அடக்கி வச்சிருக்கிறோம். கூட்டணிக்குள்ள தானே இருக்காங்க. கூட்டணிக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்படி கூட்டணிக்குள்ள இருந்தா நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடா, பாராளுமன்ற கொறடா திரு மாணிக்கம் தாக்கூர் அந்த முரண்பாடுகளுக்கு பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே ஐயா. அது மாதிரி மகளிர் அணியிலிருந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து மகளிர் அணி, திமுக மகளிர் அணிக்கு ஆட்களை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு திருமதி ஜோதிமணி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றாங்க. அதுக்கு இன்ன வரைக்கும் பதில் சொல்லலையே, ஏன்? இதுதான் இவர்களை பொறுத்தளவில் நீங்க எல்லாம் பக்கா காங்கிரஸ் இல்ல, நீங்க சொக்கா காங்கிரஸ். அப்படின்னா நீங்களாம் காங்கிரஸுக்குன்னு அடையாளத்தை போட்டுட்டு இருக்கீங்கப்பா. ஆனா நாங்க டெல்லி தலைமையே எங்க கண்ட்ரோல், டெல்லி தலைமையே எங்க கண்ட்ரோல். ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு. சரி, அவர் ஏசி இல்லாம தூங்குனாரா இல்லையான்ற பட்டிமன்றம் இன்னைக்கு தேவை கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனைய 3 பிரதமர்களை உருவாக்கிய பெருந்தலைவர் காலா காந்தி என்று அழைக்கப்பட்ட, காலா என்றால் கருப்பு, கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்ட பெருந்தலைவர் காமராஜரை ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என்று சொன்னது திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர். அந்த பிரச்சனையை எங்க போய் முடிச்சிங்க? இந்திய நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசி முடிச்சாரா? அல்லது அன்னை சோனியா காந்தி இந்த பிரச்சனையை கூப்பிட்டு பேசினாங்களா? இந்திய நாட்டுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூப்பிட்டு வச்சு, ஏப்பா 3 பிரதமர் உருவாக்குனவர், அவர் முன்னாள் முதலமைச்சர், அவர் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அநேகமான அணைகள் இல்லை, கல்வி கூடங்கள் இல்லை. அப்போ படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தை கொடுத்து அவங்களுக்கு வேறுபாடு இல்லாத சீருடைய கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்திலையும் இலவச கல்வியை அது அரசாங்கமே கட்டணுன்ற இந்த திட்டத்தை எல்லாம் மெக்காலே கொடுத்த கல்வி திட்டத்தை மீண்டும் புதுமுகப்படுத்திய காமராஜர் அவர்களை சொல்லதை இங்க யார் பேசி முடிச்சுக்கிட்டா? திமுக தலைவரே பேசி முடிச்சிட்டாரு. அப்ப காங்கிரஸ் யார் கண்ட்ரோலில் இருக்கிறது? இந்தியாவிற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தமிழ்நாட்டிற்கு திமுகவினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின். அப்ப செல்வ பிறந்தகை அவர் அப்படிதான், அவ்வளவுதான். அப்படித்தானா? புரியல. அவருக்கு அவ்வளவுதான், அவ்வளவுதான். எதுவும் எடுத்து கேட்க முடியலையா? ஏன்? சரி, அப்படி ஏன் கேக்குறீங்கன்னா, நீங்க நவீன் சக்கரவர்த்தி, பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் ஏன் உங்களால ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கூட, ஒரு அறிவிப்பு கூட கொடுத்து உங்களால நீக்க முடியலையா ஐயா? ஏன் பயம்? ஏன்னா காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாட்டுல திமுகவினுடைய தலைவரும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரும் ஒன்றே. அப்ப செல்வ பிறந்தகை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அதனாலதான் இன்னைக்கு வார்னிங் விட்டு இருக்கிறார்.
எதுக்கு வார்னிங்? அதாவது சகோதரி ஜோதிமணி அவர்களும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் பார்த்து கொஞ்சம் ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு வார்னிங் விட்டுருக்காரு செல்வ பிறந்தகை. ஆமா, தடை கொடுத்திருக்காரு. ஆமா, ரொம்ப பேசிடாதீங்க. ஆனா பராசக்தி புயல் காங்கிரஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கா. பராசக்தியை மையப்படுத்தி திமுக காங்கிரஸ்குள்ள புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. பராசக்தி புயல்னா என்ன பொறுத்தளவுல ஒரு நேர்மையான காங்கிரஸ்காரர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் மட்டுமே. அவர் ஒருவரை தவிர யாராவது தமிழ்நாட்டில் ஒருவராவது வாய் திறந்து பேச முடிகிறதா? மானமுள்ள காங்கிரஸ் கூட்டணிக்காக மண்டியிடுமா அப்படிங்கிற குரல் மானம் இருக்கா, மரியாதை இருக்கா? எளிமை இருக்குல்ல. மானமுள்ள காங்கிரஸ் கூட்டணிக்காக மண்டியிடுமா? இடலாம், இட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. யாராவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை இதை பத்தி பேசுறாரா? ஏன் பேச மாட்டேங்கிறார்? பேச முடியாது. ஆனா ஜோதிமணி பேசுறாங்க, பிரவீன் பேசுறாரு, மாணிக் தாக்கூர் பேசுறாரு, அண்ணன் வேலுச்சாமி பேசுறாரு. இவங்க எல்லாம் பேசும்பொழுது ஏன் கட்சியோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேச மாட்டேங்கிறார்? அவர் பேச வேண்டும். ஏன் பேச மறுக்கிறார்? பேச முடியலையே. காரணம், காங்கிரஸ் தலைவர், காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர் காங்கிரஸ் தலைவர்கிட்ட பேச முடியுமா? நீங்க காங்கிரஸ் திமுக கண்ட்ரோல்ல இருக்கு சார். காங்கிரஸ் மட்டும் இல்ல, எல்லா கட்சியும் அப்படித்தான் இருக்குது. ஆனால் திமுக கூட்டணிகளை பொறுத்தவரை, ஆனா இவங்க புழுதி வாரி மத்த கட்சியை தூத்துக்கிட்டு இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா செல்வ பெருந்தகை மட்டும் திமுக கண்ட்ரோல்ல இருக்காரு. மத்த இவங்க எதிர்த்து பேசக்கூடிய மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, வேலுச்சாமி இவங்க எல்லாம் திமுக கண்ட்ரோல்ல இல்ல, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்காங்க, டெல்லி கண்ட்ரோல்ல இருக்காங்க. அப்ப டெல்லியில ராகுல் காந்தி சொல்லிதான் இவங்க எல்லாம் பேசுறாங்களா, பிரவீன் காந்தி உட்பட இவங்க எல்லாம் பேசுறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க சொல்லக்கூடிய அந்த 3 பேருடைய குமுறல் காங்கிரஸ் ரத்தம். ஆனால் இங்கு தன் பதவியை நீட்டித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் செல்வ பெருந்தகைக்கு. ஆமா, நான் என்ன கேக்குறேன், அவங்க கேக்குறாங்க, நீங்க மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ நடைபயணம் போறாரு, ஏன் காங்கிரஸ் பங்கேற்கலன்னு கேக்குறாங்க. எப்ப அதெல்லாம் நாங்க பங்கேற்கல, இதுக்குதான் காரணம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க பத்திரிகையாளர். காரணம் எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, நாங்க பங்கேற்கல. ஏன் பேச வேண்டியதானே? பராசக்தி படத்தை பத்தி பேச வேண்டியதானே? அங்க செம்பரம்பாக்கம் ஏரியை பத்தி பேசுனீங்களே, பேசி பிரச்சனையாச்சு. பராசக்தி எதிர்த்தா செல்வ பெருந்தகையுடைய பதவி பறிபோய் விடுமா? அந்த பயமா செல்வ பெருந்தகை இருக்கலாம். அப்படின்னா ஏன் பேசலன்னு தான் கேட்கிறோம். என்ன சார் இருக்குது? ஒரு அரசியல் கட்சி தலைவரா தமிழ்நாட்டுல நீங்கள் மானத்தை பத்தி பேசுறதுனால சொல்றேன். எனக்கு தெரிந்து மானமுள்ள ஒரு காங்கிரஸ்காரர் அப்படின்னு கேட்டா ஐயா வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள். பல பேர் இருக்கலாம், ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச அரசியலின்படி அமைச்சரவையே பதவியை தூக்கி போட்டுட்டு வந்தாரு பாருங்க, காவேரி நதிநீருக்காக. ஒரு மகத்தான தலைவங்க. அப்ப மாணிக் தாக்கூருக்கு அந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் ஐயா வாழப்பாடி ராமமூர்த்தி மத்திய அமைச்சர் பதவியை துச்சமன தூக்கிட்டு போட்டு வந்த பதவி எங்கே? இன்னைக்கு பராசக்திக்கு மௌனம் காப்பது ஏன்? மாணிக் தாக்கூருக்கு இருக்கக்கூடிய தைரியம் செல்வ பெருந்தகைக்கு இல்ல, ஜோதிமணிக்கு இருக்கக்கூடிய தைரியம் செல்வ பெருந்தகைக்கு இல்ல, வேலுச்சாமிக்கு இருக்கக்கூடிய தைரியம் செல்வ பெருந்தகைக்கு இல்ல. இப்படிதான் பார்க்கணுமா? அப்படியும் பார்க்கலாம். ஆனால் செயல்கள் தானே சார் எல்லாத்தையும் பேசும். நீங்க அரசியல் கட்சியில என்ன சார், எந்த 24 மணி நேரமும் சுழண்டு கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய நோக்கம். சோ சார், ஒரு பதவியை இப்ப நான் இந்த இடத்துல இருந்து நான் அங்க உட்காந்துக்கிட்டு நான் நெறியாளர் ஆகிறேன்னு நான் உட்காந்து வாங்கி வச்சுக்கலாம். கேள்வி கேட்கணுமே. பராசக்தி படத்து மூலமா காங்கிரஸ் திமுக இழிவுபடுத்திருச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலா இருக்கு. இது உண்மையா இல்ல ஒரு என்னை பொறுத்தளவுல ஒட்டுமொத்த தமிழர்களே இழிவுபடுத்திருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இது தேர்தல் நேரத்துல எடுக்கிற ஸ்டண்ட், தேர்தலுக்காக எடுக்கப்பட்ட படம். அவ்வளவுதான். தமிழ் உணர்வை படத்துல சொல்லவே இல்லை அப்படின்னு கடந்து போயிட முடியும். என்ன தமிழ் உணர்வை சொல்லி என்ன பண்ணீங்க சொல்லுங்க. என் தமிழ் உணர்வு எந்த இடத்துல நீங்க தமிழ் உணர்வை காட்டினீங்க? ஏதாவது ஒரு இதை சொல்லுங்க. இந்த மாதிரி எதிர்ப்பு தானே படமே. இந்திய எதிர்ப்பு நான் கேட்கிறேன். கரெக்ட். உங்க இதுல இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல, நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல நீங்க இந்தி பட்டம் படிச்சு வாங்கியிருக்கீங்களா இல்லையா? முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்கல்ல, நீங்க படிச்சுட்டு வாங்கியிருக்கீங்கல்ல.
அப்புறம் அங்க மட்டும் ஹிந்தி பேசிக்கிறீங்க, தமிழ்நாட்டுல மட்டும் ஹிந்தி கூடாது அப்படின்னு படத்தை எடுக்கிறீங்க, வெறும் செயல்ல காட்டுறீங்க. அவங்க படிச்ச ஸ்கூல்ல ஹிந்தி இருந்திருக்கு, படிச்சிருப்பாங்க, அப்படிதானே இதை பார்க்கணும். அதே மாதிரி எல்லாரும் படிச்சு போட்டுமே, அங்க மட்டும் ஏன் ஒதுக்குறீங்க? ஆனா அப்படி எல்லாருமே படிக்க விட்டுட்டா ஒரு கட்டத்துல தமிழே இங்க இருக்காதுன்னு சொல்றாங்க. தமிழ் இருக்காது இல்ல, தமிழர்கள் எங்க போனாலும் நல்லா தான் இருப்பாங்க. தமிழர்கள் எங்கேயாவது போயிருவாங்க, அப்படி எங்கோ போயிருவாங்க. சரியான பாயிண்ட். எங்கோ போயிருவாங்கன்னா உங்களுடைய கிளச்சஸ் ஆஃப் லா, உங்களை நீங்க அரசியல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க. சார், உத்தரப்பிரதேசத்துல 10 லட்சம் பேரு சென்ற ஆண்டு நடந்த அரசு பொது தேர்வுல ஹிந்தியில பெய்தா இருக்கிறாங்க. ஆனால் இந்தி பிரச்சார சபால இந்தியாவிலே தமிழ்நாட்டில் சென்னையில தான் அதிகம் படிக்கிறாங்க. தடை போட முடிஞ்சா? படிக்கட்டும் எல்லா மொழிகளும். ஜெயலலிதா அவர்களுக்கு 9 மொழிகள் எழுதவும் பேசவும் தெரியும். ஐயா நரசிம்மராவ் முன்னாள் பிரதமர் 14 மொழிகள் தெரியும். மொழி என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு மொழி என்கின்ற அப்படியே கட்டுப்பாடு வேணாம். ஏன் ஆங்கிலம் படிக்கிறீங்க? உலகத்துக்கு போக. ஏன் ஹிந்தி படிக்க கூடாது? ஹிந்தி படிக்கணும், ஆனால் தமிழை நேசிக்கணும். பிழையின்றி எழுத, பிழையின்றி பேச, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உலக மொழி, உலகத்தில் 6000 மொழி, அதுல 6 மொழிகள் தான் பேசவும் எழுதவும் இலக்கியங்களும் இலக்கணங்களும் இருக்கக்கூடிய மொழி. அதுல மூத்த மொழி. கீழடி ஆய்வுக்கு பிறகு அது 3500 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய மொழி. இவ்வளவு மொழித்தினுடைய தன்மைகளையும் வச்சா நீங்க கீழடி ஆய்வை பத்தி படம் எடுத்திருக்கலாமே. இது தெலுங்கு டப்பிங் ஆச்சு. படத்துக்கு மட்டும் தெலுங்கு டப்பிங் இல்ல, அரசியலே தெலுங்கு டப்பிங் தான். நீங்க யாரையோ எதையோ சொல்ல வரீங்க. படமே பராசக்தியை தான் சொல்றேன். பராசக்தியின் பராசக்தி, பராசக்தியின் பராசக்தி வச்சுக்கோங்க. ஆக இங்க வந்து சார் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு 12வது படித்த அல்லது ஒரு இளங்கலை படித்த ஒரு மாணவன் ஒரு மாணவி பிழையின்றி எழுத பேச கற்றுத்தரங்களா? நீங்க பண்பலையில எஃப்எம்ல யாராவது தமிழ் மொழியில் மட்டுமே பேசுறாங்களா அல்லது ஆங்கில மொழி கலவாமல் பேசுறாங்களா? அதை கொண்டு வாங்கப்பா. பராசக்தி திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிச்சிடுமா அல்லது இன்னும் இதுக பற்றி கொண்ட சூழலை ஏற்படுத்தும்? ஆனால் செல்வ பெருந்தகை பராசக்தி பற்றி பேசாத வரை அவருக்கும் நல்லது, கூட்டணிக்கு நல்லது. பேசிவிட்டால் கூட்டணி 2க்கும் நல்லதில்லை. உடையலாம், ஒன்று சேரலாம், ஒட்ட வைக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் நான் செல்வ பெருந்தகை இது வரைக்கும் பேசாம, நீங்க எத்தனையோ படத்தை போய் பிரிவியூ எல்லாம் பார்த்தீங்களே. என்ன படம்? கடைசி ஒரு படம் பிரிவியூ பார்த்தாங்க. ஐயா வீரமணி, அண்ணன் செல்வ பெருந்தகை, அண்ணன் தனியரசு, இவங்கெல்லாம் போய் பிரிவியூ பார்த்தாங்க. அந்த மாதிரி இதுக்கும் போய் பார்த்துட்டு சொல்லலாமே. ஏன் ஒன்னா போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அதுல ஒரு சட்ட சிக்கல் ஏதாவது இருக்கா அல்லது உங்க மனசு ஒத்து வரலையா? ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டை திரைப்படத்தை வைத்து அதை பணம் பண்ணுவது எப்படி, அதை காசாக்குவது எப்படி? அது தேர்தல் நேரத்துல ஒரு பராசக்தி, தேர்தல் நேரத்துல ஒரு ஜனநாயகம். என்ன இல்லாட்டி தமிழ்நாட்டுல ஜனநாயகமே இல்ல பாருங்க. அந்த ஜனநாயகமே படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. அது ஒரு வருஷம் இருக்கட்டும். ஆனால் நான் இப்ப கேட்பது, இவர்களை பொறுத்தளவு, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவு இதை பத்தி பேசாம இருக்கிறாங்களே, ஏன்? அதுக்கு தெளிவான விளக்கம் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் சொல்லிட்டாங்க. சார், இன்னும் ஒரு கவுன்சிலர் ஆகல சார், ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஆகல சார், ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகல சார். ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய துணிச்சல் 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 பாராட்டுதற்குரியது. யாருக்கோ இல்லைன்னு சொல்ல வரீங்களே? பாராட்டுதற்குரியது. யாருக்கோ இல்லையோ அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் விளக்கம் கொடுக்கிறார். அன்னைக்கு எப்படி அந்த ஹிந்தி எதிர்ப்பு வந்தது, இந்தியா முழுவதும் நீங்கள் ஹிந்தி நாங்கள் திணிக்க மாட்டோம், ஆங்கில மொழியோ அல்லது அந்தந்த மாநில மொழியோ நீங்க பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்களே, அதை அந்த விளக்கத்தை இதுவரைக்கும் திமுக வெளியில சொல்லலையே. ஏன்? அதுக்கு பதில் சொல்லலையே. ஏன்? 18 மொழிகளாக இருந்ததை 4 மொழிகள் சேர்த்து, சிந்தி இந்த மொழிகளை சேர்த்து, இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த லால் கிருஷ்ண அத்வானி, எல்கே அத்வானி அவர்கள் காலத்தில் தான் இந்த 22 மொழிகள் வந்தது. இந்த 22 மொழிகளில் எனக்கு என்ன வேதனைனா, இந்தியாவில் உள்துறை அமைச்சராக இருந்த, நிதி அமைச்சராக இருந்த நம்முடைய ரூபா நோட்டை எடுத்து அப்படி பார்த்தா அதுல பல மொழிகள் எழுதியிருக்கும். அதுல 10வது இடத்துல இருந்த
10 ரூபா நோட்டில் 10 ரூபாய் என்று 10வது இடத்தில் இருந்ததை 13வது இடத்திற்கு மாற்றியது நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து சென்ற செட்டிநாட்டு தங்கம் ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் காலத்தில் தான் அது 13வது இடத்துக்கு வந்துச்சு. ஒரு மொழியை நீங்க போற்றி புகழ வேண்டும் அல்லது கொண்டாட வேண்டும் என்றால் நீ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது அதற்கு தலைகுனிவு ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கப்பட வேண்டும். 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறீங்க. நாங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டிற்கு வேண்டும்ன்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்திற்கு தமிழில் ஆங்கிலத்தில் இதுவரைக்கும் விவாதிக்கிறோமே, இப்போ தமிழில் விவாதிக்கலாம்னு ஏன் உங்கள் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் ஏன் கேட்கல? செயல்படுத்துறதுல தான் சார் ஒரு தலைமை தேவை. எத்தனையோ பேர் கொண்டு வந்தாங்க. 69% இடஒதுக்கீட்டை கலைஞர் அவர்கள் 20% இருந்ததை 25% மாற்றினார் பிற்படுத்தோர மக்களுக்கு. அந்த 25%ஐ 31% அம்பாசங்கர் கமிஷனை மாற்றினார் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் MG ராமச்சந்திரன் அவர்கள். அதை எல்லாவற்றையும் சேர்த்து ஏற்கனவே கொடுத்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்த 18% + 1% 19%, ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சேர்த்து 69% 9வது அட்டவணையில் சேர்த்தார்கள் ஜெயலலிதா அம்மா அவர்கள். அது சாதனை, அது வரலாறு. நீங்கள் இன்னைக்கு பண்ணிட்டு இருப்பது வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறீர்கள். அவர்கள் வாழ்க்கைக்கு, தமிழர்கள் வாழ்க்கைக்கு தேவையான நீதியை கொடுத்தார்கள். ஏதாவது 7.5 மாண்புமிகு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கிறது போது எடப்பாடி பழனிசாமி 7.5 இந்தியாவில் யாரும் கொண்டு வர முடியலைங்க. ஆனால் அதை கொண்டு வந்தாங்க அதிமுக ஆட்சியில். அதை 10% உங்களால் ஏன் கொண்டு வர முடியல? அக்கறை இல்லை. நம்ம ரெட் ஜெயிண்டில் என்ன படம் எடுப்போம், எத்தனை தேட்டர் இருக்குது தமிழ்நாட்டில், இந்தியாவில் அடுத்த ஆட்சி எந்த ஆட்சி வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் திரையரங்குகளுடைய எண்ணிக்கை இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகம். வருத்தமாக இருக்குது. 5000 திரையரங்குகளுக்கு மேலே இருக்குது. அதுக்கு பிறகு ஆந்திரா. ஆனால் வடநாட்டில் கூட இப்படி இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் தான் திரைப்படங்கள் அதிகம். அதனால தான் இப்போ பராசக்தியா ஜனநாயகமா? ஆனால் அரசியல் கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இல்லாத போது திரைப்படத்தில் என்ன செய்ய போகுது? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஜனநாயகம் இருக்கா? விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஜனநாயகம் இருக்கா? பராசக்தியை மையப்படுத்தி திமுக விசஸ் காங்கிரஸ் கட்சிகளை அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய புயலை பற்றி நிறைய விஷயங்கள் இன்டெப்த்தாக நம்ம பேசியிருக்கோம். அந்தந்த கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கு அதை கொண்டு திருப்பி போகலாம். பராசக்தியை மையப்படுத்தி திமுக விசஸ் காங்கிரஸ் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த புயலை பற்றி இன்டெப்த்தாக நிறைய விஷயம் நம்ம அரசு ஆராய்ஞ்சிருக்கோம். பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க.